Hello friends, welcome back to our channel Monakar Asiriyar. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th standard paper valuation camp center mark அது மட்டும் இல்லாமல் day 6 and 7 கான அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் paper valuation campல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியே இருக்கு. சோ இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி Monakar Asiriyar YouTube channel subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. சோ இப்போ paper valuation camp பொறுத்த வரைக்கும் day 6 7 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பேப்பர் வாலிடேஷன் பண்ணுற கேம்ப் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாஸ் பர்சன்டேஜ் ஃபெயிலியர்ஸு சென்டர் மார்க் அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும், அதாவது இப்போ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் ஓவராலாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஃபெயில் பர்சன்டேஜ், பாஸ் பர்சன்டேஜ், சென்டர் மார்க் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா வேல்யூஷன் பண்ண ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் தேர்ச்சி சதவீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாஸ் பர்சன்டேஜ் தான் கொடுக்க பார்ப்பாங்க, ஃபெயிலியர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ், ஃபெயில் பர்சன்டேஜ், சென்டர் மார்க் அப்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பேப்பர் வேல்யூஷன் பண்ண எல்லா அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லலான் இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கிடைக்கிறதுக்கு நமக்கு 2 நாள் ஆச்சு. அதனால தான் நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணல. டே 5ஓட தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷனுக்கு வந்து லீவ் விட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ வேல்யூஷன் பண்ண சிஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து கிராஸ் செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிராஸ் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஷன் பண்ணுறாங்க. அந்த மார்க் லிஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், அதில் எல்லாமே அப்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ், எவ்வளோ ஃபெயில் பர்சன்டேஜ், அதே மாதிரி மேக்ஸில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, மெயினாக வந்து கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆகியிருக்காங்க, சென்டம் மார்க் வந்து எவ்வளோ வந்திருக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக, எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வந்து சென்டம் வந்திருக்கு, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போவுமே வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க, டிக்ரீஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க, ஃபெயில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி வந்து இல்லை. ஏன்னா ஏதாவது 1 மார்க்லாம் அட்டன் பண்ணி இந்த 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு இப்போலாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அதனால் அவங்களுக்கு வந்து எழுதுனதை வச்சாவது அவங்களுக்கு வந்து பாஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேப்பர் வேல்யூஷனில் வந்து கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு வந்து கடுமை காட்டக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்து பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக சென்டர் மார்க் பொறுத்த வரைக்கும் இப்படி வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ 1 மார்க் வந்து 12 1 மார்க்கு 15 1 மார்க் வந்து கரெக்டாக எழுதிட்டாங்க. அதே மாதிரி 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க்லாம் கரெக்டாக எழுதியிருந்தாங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க. அதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்காத மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இப்போ சென்டர் மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டேட்டஸு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபிசிக்ஸில் சென்டம் வந்திருக்கு, கெமிஸ்ட்ரியில் வந்திருக்கு, பயாலஜியில் சென்டம் வந்து கொஷின் டஃப்பாக இருந்தாலுமே பயாலஜிலுமே சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் சென்டம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக வரல, ஒரு 2% அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்ற மேஜரில் எல்லாமே வந்து சென்டம் வந்திருக்கு. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எழுதியிருந்தால் அவங்களுக்கு மார்க் போட்டு எக்கனாமிக்ஸை வந்து பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ் கொஷின் பேப்பர் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பு, சரிங்களா. ஸோ உங்களுக்கான வேல்யூஷன் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிஎஸோட செல்ஃப் வேல்யூஷன் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 17ஆம் தேதியோட பேப்பர் வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 டீம் 3 டீம் போட்டு வந்து வேல்யூஷன் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17ஆம் தேதிக்கு முன்னாடியே ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ எல்லாம் உங்களுடைய மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஷன் போயிட்டுருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, டைப் பண்ணி கொடுக்குறது. அதுக்கப்புறம் ஓவராலாக வந்து 38 மாவட்டத்துலையுமே அந்த ரிசல்ட்டுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க. அதெல்லாமே பேப்பர் வேல்யூஷனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இப்போ நாமக்கல்ல இவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் வந்திருக்கு, அதே மாதிரி திண்டுக்கல்ல இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்திருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இவ்வளோ சென்டர் மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா அப்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜியோட வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதில் எல்லாமே ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கம்ப்ளீட் ஆனது, இப்போ வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே அறிவித்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பொறுத்து முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால
முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த ரிசல்ட்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் இந்த மாதிரி எல்லாமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரிசல்ட்டை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜூன் 5ஆம் தேதிக்குள்ளே அப்போலாம் 5ஆம் தேதிக்கு மேலே அப்போலாம் ஒரு 6, 7, 8 அந்த தேதிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே டென்டென்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ அன்அஃபிஷியல் மீட்டிங் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இல்லை. ஸோ இந்த மீட்டிங்கில் அன்அஃபிஷியலாக பண்ணும்போது இந்த மாதிரி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. +2 ரிசல்ட் முன்கூட்டியே வரப்போகுது அப்படின்னு. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இன்றைக்கி அப்டேட் பொறுத்த வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ், ஃபெயில் பர்சன்டேஜ், சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே வேல்யூஷன் பண்ண பேப்பரையுமே ஒரு டைம் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து 6 சப்ஜெக்ட்டில் வந்து 5 சப்ஜெக்ட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து ஃபெயிலியராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை எடுத்து எங்கேயாவது பாஸ் பண்ண போட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெயினாக இன்னொரு அப்டேட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ பேப்பர் ரிலேஷன் பண்ணுற மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகி அந்த ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக அதில் வந்து மார்க் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இது எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது தான். ஏன்னா கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பேப்பர் ரிலேஷனுமே வந்து மீட்டிங் போட்டு சொல்லியிருக்காங்க. ஏஐக்கு எல்லாமே வந்து சிஎஸ்ஓ வந்து மீட்டிங் போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எழுத ட்ரை பண்ணாலே அவங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்கணும். பேப்பர் ரிலேஷனில் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணக்கூடாது, கடுமை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 மார்க்லாம் 15 1 மார்க் வந்து அட்டன் பண்ணி 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க்லாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் சென்டம் மார்க்கே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. சரிங்களா? வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு அநேகமாக வந்து மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் இந்த மாதிரி இல்லைனா அதுக்கு அரை மார்க்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்ப், அதாவது என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டே 6 and 7க்கான அப்டேட் தான். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மாதிரி ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை இருந்தது. ஆனால் முன்கூட்டியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா மெயினாக கவுன்சிலிங் இருக்குது, அதேமாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டே பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே பேப்பர் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸில் ஒரு சில பேப்பர் ரிலேஷன் கேம்பில் எல்லாமே வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. மெயினாக வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் காமர்ஸில் சென்டம் வந்திருக்கு, அக்கௌண்ட்ஸில் சென்டம் வந்திருக்கு, எக்கனாமிக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் வந்திருக்கு. இதில் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா போடல. ஒரு சில பேப்பர் ரிலேஷன் கேம்பில் எவ்வளோ போட்டிருக்காங்க, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு 89 இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்கில் மிஸ்டேக் பண்ணதுனால மார்க் வந்து குறைச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மற்ற ஒரு சில சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எக்கனாமிக்ஸில் சென்டம் வந்து போட்டிருக்காங்க 90க்கு 90. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்பில் வேல்யூஷனுக்கான அப்டேட்டு. சரிங்களா? அடுத்தடுத்த அப்டேட் நான் 1 by 1 கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு மெயினான அப்டேட் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பாஸ் பர்சன்டேஜ், ஃபெயில் பர்சன்டேஜ், சென்டம் மார்க் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களை அகைன் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட்டில் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனவங்களாம் மறுபடியும் கொஞ்சம் இந்த மாதிரி மார்க் அங்கங்கே கொஞ்சம் கொடுத்து அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா போன டைமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் வந்து கிடையாது, லிபரலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ யாரும் ஒரே ஆகாதீங்க. கீ ஆன்சரை பேஸ் பண்ணி மார்க் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு எழுதிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்கணும். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பேப்பர் ரிலேஷன் கேம்ப் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்ப்க்கான அப்டேட் யூஸ் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.